வணக்கம் நண்பர்களே, உங்கள் பொன்மொழி உங்களுக்காக மீண்டும் புதிய தகவல்களுடன். நண்பர்கள் பலமுறை கால் பண்ணும்போது கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, சார் உங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஸோ உங்களோட ஆஃபீஸ்க்கு நாங்கள் வரணும், உங்களோட நேரடியாக உங்களை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவர்களுக்காக எங்களோட அலுவலக முகவரி முதல் முறையாக உங்கள் பார்வைக்கு. எங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், ஸோ எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணுக்கு எப்போ தொடர்பு கொண்டாலும் அவைலபிலிட்டி இருக்கும். அதே சமயம் முகவரி, இந்த முகவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் மண்டே டு ஃப்ரைடே கம்பல்சரி ஆஃபீஸில் இருப்போம். சாட்டர்டே நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் முன்னாடியே நீங்கள் அனுமதி வாங்கிடுங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா சாட்டர்டே அவைலபிலிட்டி இருக்கும். மற்றபடி அப்பாயின்மெண்ட் வாங்காமல் சாட்டர்டே சண்டே வர வேண்டாம். அதாவது வீக் டேஸ் பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸில். அடுத்து நான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன். நண்பர்கள் நிறைய முறை கேட்கும்போது என்ன சொல்கிறதுன்னா, சார் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதே சமயம் ஆப்ஷனை பற்றி சொல்லி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக ஆப்ஷனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவில் ஆப்ஷன்றது என்னன்றது முழுசாக சொல்லிட முடியாது. அதனால் குறைந்தபட்சம் ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன், ஒரு வரைவை இந்த வீடியோவில் நான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். அது நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு நடைமுறையில் நம்ம பழக்கத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போது இந்த நேரத்தில் நம்ம பேசினோம்னா நமக்கு புரியும். அது ஸோ என்ன நடைமுறையில் இருக்கிறது, நம்ம என்ன பழக்கத்தில் இருக்கோம், ஸோ அதுதான் ஆப்ஷனாக உருவாகிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு நம்ம திட்டம் போடும்போது முதல்ல என்ன செய்வோம்னா, சம்மந்தப்பட்ட நிலத்தை போய் பார்த்து நிலம் ஓகே அப்படின்னும் போது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்போம். ஸோ நிலத்தை உரிமையாளர்கிட்ட ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். ஓகே, இப்போ நான் அந்த நிலத்தை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன், 3 மாதத்துக்கு கழித்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் அட்வான்ஸாக ஒரு 10% சம்திங் ஏதோ ஒரு பர்சன்டேஜ், உதாரணத்துக்கு ஒரு 10,000 வச்சுக்கலாமே. ஸோ ஒரு 10,000 கொடுத்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டாரு. மீதி தொகை, அதாவது 1 லட்ச ரூபாயில் 10,000 போக மீதி தொகை 90,000 கொடுத்து 3 மாதம் கழிச்சு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மாதத்துக்கு பிறகு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்காக போட்ட அக்ரிமெண்ட், அந்த இடம் விலை உடனடியாக ஏறி 1.5 லட்சம் போயிடுச்சு. இப்போது வாங்க வந்தவர் 1.5 லட்சம் கொடுக்க மாட்டார். ஏன்னா நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறத தான் ஒப்பந்தம் போட்டிருக்கேன், அதனால் எனக்கு 1 லட்ச ரூபா தான் தரணும் அப்படின்னு கேட்பார். அதே சமயம் விற்கிறவர் இல்லை 1.5 லட்ச ரூபாய் விலை போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் எனக்கு 1.5 லட்சம் தான்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா ஒப்பந்தம் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் இருக்குது. அப்போது வாங்க வர்றவர் ஸோ அந்த ஒப்பந்தத்தை காரணம் காட்டி அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை 3 மாதத்துக்கு பிறகு முடிச்சுட்டு போயிடுவார். சப்போஸ் அந்த அதே சூழ்நிலை தலைகீழாக மாறி இருக்குது. 3 மாதத்துக்கு பிறகு ஒப்பந்தம் போடும்போது 1 லட்ச ரூபா விலை விற்றுட்டு இருந்த அந்த இடம் 3 மாதத்துக்கு பிறகு 50,000 தான் விலை போகுது. இப்போ இந்த சூழ்நிலையில் விற்பனையாளர் அவர் என்ன செய்வார், நிலத்துக்கு உரிமையாளர் நான் ஒப்பந்தம் போட்ட மாதிரி 1 லட்ச ரூபா தான் தருவேன், 1 லட்ச ரூபா வாங்கி ஆகணும்னு கட்டாயப்படுத்துவார். ஆனால் வாங்குறவர் அவர் என்ன முடிவு பண்ணுவார், நாம் இப்போ போய் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினா 50,000 நமக்கு நட்டம். அதுக்கு இந்த நிலத்தை வாங்காமல் டோக்கன் அட்வான்ஸ் கேட்காம சைலண்ட்டாக விட்டுட்டா நமக்கு அதிகபட்ச நஷ்டமே அந்த 10,000 தான். நிலத்தை வாங்கி 50,000 நஷ்டமாகறதுக்கு பதிலாக அதை அப்படியே அந்த டோக்கன் அட்வான்ஸ் கேட்காம விட்டுட்டா 10,000 தான் நமக்கு நட்டம். அதனால் அந்த பக்கமே போக வேணான்னு சொல்லிட்டு விட்டுடுவார். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவர் வாங்க வந்தவர் அவருக்கான நட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கொடுத்தது தான் டோக்கன் அட்வான்ஸ். ஸோ அந்த டோக்கன் அட்வான்ஸ் தவிர வேறு எதுவும் நஷ்டம் கிடையாது அவருக்கு. அதே சமயம் லாபம்னு வரும்போது அவர் என்ன விலைக்கு வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அந்த விலையை விட எவ்வளோ உயர்ந்தாலும் அந்த உயர்ந்த அத்தனை மதிப்பும் அவருக்கு நேரடியாக கிடைக்கிற லாபங்கள். இதுதான் நம்மளோட புரிதல். ஸோ இதைத்தான் இந்த ஆப்ஷனில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது எப்படி அந்த ஆப்ஷனில் பயன்படுத்துகிறாங்க, இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம இந்த ஆப்ஷனை பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக புரிஞ்சிடும். ஸோ இந்த ஆப்ஷனில் எத்தனை டைப் இருக்குது, ஆப்ஷன் டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எத்தனை விதமாக பார்த்தோன்னா
இரண்டு விதமான ஆப்ஷன்கள் இருக்கு. இரண்டு விதமான ஆப்ஷன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். ஸோ இந்த ஒட்டுமொத்தமாக அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இதுதான் வந்து ஆப்ஷன்லேயே அடிப்படை. இந்த கால் ஆப்ஷனை எப்போ பயன்படுத்தணும், புட் ஆப்ஷனை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சந்தையின் போக்கு எதை நோக்கி இருக்கு அப்படின்றத கவனம் வைக்கணும். நம்ம சந்தையின் போக்கு புல்லிஷ் ட்ரெண்ட்னா காளையின் ஆதிக்கம், காளையின் பிடியில் சந்தை எப்போவெல்லாம் இருக்கோ, அதாவது எப்படி சொல்லலாம்னா, இப்போது வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, இங்கேருந்து இன்னும் ஒரு 1000 புள்ளிகள் மேலே போகும், இல்லாட்டி 2000 புள்ளிகள் மேலே போகும், இல்லாட்டி எந்த ஒரு கெட்ட செய்தியும் இல்லை, அதனால் கண்டிப்பாக சந்தை வந்து வலுவான நிலைமையில் இருக்குது, மேலே ஏறும் புள்ளிகள் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பும்போது நீங்கள் அந்த ட்ரெண்டை வந்து நம்ம புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பை கால் ஆப்ஷன், செல் புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷனை சந்தை உயரும் போது வாங்கணும், புட் ஆப்ஷனை சந்தை உயரும் போது விற்கணும். இதுதான் அடிப்படை. அதே போல் பேரிஷ் ட்ரெண்ட் மீன் கரடியின் பிடியில் சந்தை. ஸோ சந்தை எப்போல்லாம் வந்து வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது அப்படின்னு நமக்கு தெரியுதோ அப்போல்லாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேரிஷ் ட்ரெண்டில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செல் கால் ஆப்ஷன், பை புட் ஆப்ஷன். இப்போ நம்ம பார்த்தோம் பேரிஷ் ட்ரெண்ட் இருந்தால் பை கால் ஆப்ஷன், செல் புட் ஆப்ஷன் பார்த்தோம். அதே மாதிரி பேரிஷ் ட்ரெண்ட் இருந்தால் என்ன செய்யணுன்றதையும் நம்ம பார்த்தோம். பேரிஷ் ட்ரெண்ட் இருந்ததுன்னா செல் கால் ஆப்ஷன், பை புட் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தோம். ஓகே, ஸோ ஏன் நாம் ஒரே மாதிரி செய்யாமல் புட்டு கால்னு இதுக்கு ரெண்டு நம்ம தனித்தனியாக வச்சிட்ருக்கோம்? ஸோ பேரிஷ் ட்ரெண்ட்னா வாங்கலாம், பேரிஷ் ட்ரெண்ட்னா விற்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரே இதில் சொல்லிடலாமே, ஏன் இதை நீங்கள் கால் புட்டுன்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கான உண்மையான காரணங்கள் இப்போ தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்போ ஒரு ப்ராடக்ட், அதாவது கால் அண்ட் புட், ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வாங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பை கால் அண்ட் புட், ஒரு பங்கோட ப்ரீமியம் நீங்கள் வாங்கும்போது, அதாவது அது கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கான லாபம் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். ஸோ இது கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வரம்பு மீறிய வருமானம். இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான், 1 லட்சம் போட்ட அந்த அக்ரிமெண்ட். ஸோ அந்த 1 லட்சம் நம்ம வாங்கின பிறகு வர்ற அந்த நிலம் எவ்வளோ விலை உயர்ந்தாலும் அது நமக்கு லாபம்னு நம்ம சொன்னோம். ஸோ அது மாதிரி தான். அதே சமயம் செல் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அதை நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே வந்து லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா லிமிடெட் லாஸ் அப்படி தான் முதலே கவனிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து செல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஒரு ஆப்ஷனை நாம் இந்த ரெண்டு வகையான ஆப்ஷனையும் நம்ம செல் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது? இப்போ நம்ம முதல்ல கால் ஆப்ஷனில் பார்த்தது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வருமானம்னு பார்த்தோம், அதே சமயம் நஷ்டம்னு பார்த்தா குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நமக்கு நஷ்டம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதே இங்கே நாம் செல்லை பார்க்கும்போது கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ நம்ம விற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்லிமிட்டெட் லாஸ். எந்த ஆப்ஷனை நீங்கள் விற்றாலும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான நட்டம் வரும். ஸோ இந்த நட்டத்துக்கு நம்ம உதாரணம் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம அந்த ப்ரீமியம், ஸோ இப்போ அவருக்கு அந்த ப்ரீமியம் தாண்டி பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே நஷ்டம். ஆனால் செல் பண்ணுற விற்பனையாளர் அவருக்கு என்னென்னு பார்த்தோம்னா அந்த 10,000 மட்டும்தான் வருமானமே தவிர அந்த 10,000 தாண்டி எவ்வளோ விலை இறங்கினாலும் அவ்வளவும் அவரோட நட்டம் தான் அது. ஸோ இதே வந்து லாபம்னு பார்த்தா அதுக்கு என்ன விற்றுருப்பாரோ அதை தாண்டி அவருக்கான லாபம் இல்லை. ஸோ அவர் என்ன டோக்கன் அட்வான்ஸ் வாங்கினாரோ அதை தாண்டி அவருக்கு லாபம் இல்லை. அதே சமயம் நஷ்டம்னு பார்க்கும்போது அந்த நிலம் எவ்வளோ விலை குறைஞ்சாலும் முழுக்குமே அவரோட தான் நட்டம். ஸோ அதுபோல் தான் இங்கே நம்ம ஷேர்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த பங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த ப்ரீமியம், ஸோ பை பண்ணும்போது அந்த ப்ரீமியம் எவ்வளோ விலை உயர்ந்தாலும் அது முழு லாபமும் நம்மளை சேரும். அதை விற்கும்போது அந்த ப்ரீமியம் அமௌண்ட், அந்த ப்ரீமியம் தொகை என்னவோ அந்த தொகை மட்டும்தான் நம்மளோட லாபமாக இருக்கும்.
அதை தாண்டி அதே நம்ம எதிர்பார்ப்பை மீறி அது எதிர் திசையில் பயணிக்கும் போது என்ன நமக்கு கொடுத்த அந்த ப்ரீமியம் மட்டும்தான் நம்மளோட லாபமாக இருக்கும். அதை தாண்டி வர நட்டங்கள் முழுக்குமே பொறுப்பு நாம தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அன்லிமிட்டெட் லாஸ். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட்டெட் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ரீமியம் எவ்வளவோ அந்த ப்ரீமியம் மட்டும்தான் நம்மளோட ப்ராஃபிட்டாக இருக்கும். குறிப்பிட்ட குறைந்த அளவு லாபம், அதிக அளவு நட்டம். அதே பை பண்ணும்போது வாங்கும்போது குறைவான நட்டம், அளவுக்கு அதிகமான லாபம். ஸோ இதுதான் வந்து இந்த விஷயங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது இந்த ப்ரீமியம் நம்ம உதாரணம் சொல்லணும்னா நம்ம டோக்கன் அட்வான்ஸோட உதாரணமாக சொல்லிக்கலாம். இந்த டோக்கன் அட்வான்ஸ் எங்கே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இடத்த நம்ம வாங்குறதுக்கான உத்தேச விலையை தீர்மானிச்சிட்டோம். அந்த தீர்மானத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட முன்பணத்தை நம்ம கொடுத்தோம். அதே போல் இங்கே ஒரு பங்கு ஒரு குறிப்பிட்ட விலையில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பங்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நம்ம எதிர்பார்க்குற ஒரு விலை, உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு ஒரு பங்கோட விலை, குறிப்பிட்ட தேதியின் முடிவில் நிச்சயம் 120 விலை போகும், இல்லை 150 போகும், இல்லை 200 போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அந்த விலைக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் நம்ம கட்டணும். உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபான்னு சொல்லும்போது ஒரு 10,000 ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தோம். இதே வந்து அதே நிலம் 10 லட்ச ரூபா மதிப்புள்ளதாக இருந்தால் ஒரு 1 லட்ச ரூபா நம்ம ப்ரீமியம் கொடுத்துருவோம், டோக்கன் அட்வான்ஸாக கொடுத்துருப்போம்ல. அது போல் ஸோ இங்கே நம்ம என்ன ப்ரீமியம் எடுக்கிறோம், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு உள்ள மதிப்பு அந்த ப்ரீமியம். ஸோ அந்த ப்ரீமியம் தொகை மட்டும் கொடுத்தா போதும், அந்த முழு பங்குக்கான உரிமையை கோரலாம். ஆனால் இப்படி எடுக்கிற இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லையோ நீங்கள் டிவிடெண்ட் எதிர்பார்க்க முடியாது. அந்த காலகட்டங்களில் வழங்கப்படும் டிவிடெண்ட் உங்களுக்கு உரிமையாகாது. அதே சமயம் அந்த காலகட்டங்களில் போனஸ் ஷேர்ஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. ஒன்லி அந்த பங்குகளோட உரிமை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குமே தவிர அது சார்ந்து வர எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அதுக்கான உரிமை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதுபோல் இந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஸோ 2 வகையாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்று டைம் வேல்யூ. இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ இது ரெண்டுத்தையும் கூட்டின ஒரு மதிப்பு தான் வந்து ப்ரீமியம் வேல்யூன்றது. ஸோ இதுக்கு வந்து நிறைய கணக்கீடுகள் இருக்குது. இந்த கணக்கீடுகள்லாம் தாண்டி தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரீமியமை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால்குலேட்டருக்குள்ளே அந்த கேல்குலேஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஒரு சுலபமான புரிதலுக்காக இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ, இந்த டைம் வேல்யூன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இதில் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொன்னால் என்ன? இன்ட்ரின்சிக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். இன் த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஸோ இந்த 3 விதமாக இன்ட்ரின்சிக் வேல்யூ பிரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷனோட பேசிக். இந்த வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஸ்பாட் ப்ரைஸில் இருந்து என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறது அப்படின்னு நம்ம முடிவு பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஸோ இதை பொறுத்து தான் வந்து நம்ம அடுத்தடுத்த விவரங்களுக்கு போகணும். ஸோ இப்போ இந்த மணி அப்படின்னு சொன்னால் என்ன, ஸோ இதோட மதிப்பு எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த மணி சந்தையின் தற்போதைய விலை, ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நாம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம தீர்மானிக்கிறோமோ அதை விட ஸ்பாட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அதனுடைய உள்ளார்ந்த மதிப்பு, இதுக்கிடையில் உள்ள வித்தியாசம் என்னவோ அது அந்த பங்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூவாக இருக்கும். உதாரணத்துக்கு 100 ரூபாய் மார்க்கெட்டில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு, நாம் 80 ரூபாய் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அதில் அந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா 20. இந்த 20 தான் அந்த பங்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூவாக இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அட் த மணி. இந்த அட் த மணி இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பாட் ப்ரைஸ், அது தற்போது வர்த்தகமாகிட்டு இருக்க விலைக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரெண்டுமே சமமாக இருந்தால், ஸ்பாட் ப்ரைஸ் ஈக்குவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சமமாக இருந்தால் அது அட் த மணி. இந்த அட் த மணிக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
பூஜ்ஜியம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவுட் ஆஃப் த மணி. ஸோ இந்த அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பாட் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட குறைவாக இருக்கணும். ஸ்பாட் ப்ரைஸ் லெஸ் தென் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட குறைவாக இருந்தால், இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் இந்த மணி சொல்லும்போது வந்து ஸ்பாட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தது, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து என்ன மதிப்போ அந்த மதிப்பு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூவாக சொன்னீங்க. அதே மாதிரி அட் த மணி ஈக்குவலாக இருந்தது, அதனால் அது ஜீரோன்னு சொல்லிட்டீங்க. ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸோட குறைவாக இருக்குது, அதனால் இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ மைனஸில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்போவுமே மைனஸில் வராது. அதனால் அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, ஸோ ரெண்டுத்துக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூஜ்ஜியம். ஸோ ரெண்டுத்தோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்துக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமில் தான் முடியும். ஸோ இந்த மணிக்கு மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. அடுத்தது டைம் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டைம் வேல்யூ உங்களுக்கு அது சுலபமான ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் ஒவ்வொரு மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை தான் அதோட எக்ஸ்பயர். ஸோ அந்த நம்ம எந்த தேதியில் அந்த கான்ட்ராக்டை அந்த ப்ரீமியம் பை பண்ணுறோமோ, எந்த தேதியில் நம்ம அந்த கான்ட்ராக்டை உறுதிப்படுத்துகிறோமோ அந்த தேதிக்கும் அந்த மாத எக்ஸ்பைரி, அதுவும் மாத இறுதி வியாழக்கிழமை, இதுக்கிடையில் உள்ள கால அளவு. ஸோ இந்த கால அளவு தான் வந்து டைம் வேல்யூவாக இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப சுலபமான புரிதல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து இன்னும் 100 ரூபா விலையுள்ள ஒரு பொருள் இன்னும் 20 நாளில் 110 ரூபா போகுமா? வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 20 நாள் டைம் இருக்குது, கண்டிப்பாக ஒரு 110 ரூபா உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது, கால அளவு அதிகமாக இருக்குது. ஸோ அதே 30 நாளில் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக 30 நாளில் அளவுக்கு அதிகமாக, அதுக்கு அதை விட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே வந்து 10 நாளில் அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஸோ இப்போ இதை பொறுத்து தான் அந்த டைம் வேல்யூ முடிவு செய்யப்படுது, அதுக்கான வாய்ப்புகள். ஸோ இந்த கால அளவை பொறுத்து தான் வந்து அந்த வாய்ப்புகள் அமையப்படும். அதனால் இந்த கால அளவு அதோட டைம் வேல்யூ, இந்த கால அளவு பொறுத்து அந்த டைம் வேல்யூ முடிவு செய்யப்படும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இந்த மணி இருக்கும்போது வேல்யூ இருக்கும். ஸோ அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி 0 அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த எல்லா இந்த மணியாக இருந்தாலும் அட் த மணியாக இருந்தாலும் அவுட் ஆஃப் த மணியாக இருந்தாலும் கட்டாயமாக அதுக்கான டைம் வேல்யூ இருக்கும். இதனால் நீங்கள் ஒரு பங்கோட ப்ரீமியம், ஒரு கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ நீங்கள் வாங்கின பிறகு சம்மந்தப்பட்ட அந்த பங்கு விலை உயரவே இல்லை, இல்லாட்டி விலை இறங்கவே இல்லை, அதே விலையில் இருக்குது, நீங்கள் வாங்கின அதே விலையிலே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் காலம் உங்களுக்கு கடந்து போக அதோட மதிப்பு ப்ரீமியம் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் அந்த பங்கோட விலை உயர ப்ரீமியோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த பங்கோட விலை குறைய உங்களோட ப்ரீமியம் வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா, ஆப்ஷனில் என்ன அப்படின்றதுனா ஒரு அவுட்லைன், ஒரு வரைவு. ஸோ இந்த அவுட்லைன் இது இங்கேருந்து தான் வந்து ஆப்ஷன் தொடங்குது. ஆப்ஷன் தொடங்குறதுக்கான ஒரு முதல் புள்ளி இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இதை நீங்கள் தெளிவாக மனசில் பதிய வச்சுட்டிங்கன்னா போதும். இதுக்கு அடுத்தடுத்து வர்ற வகுப்புகளில் இன்னும் சுலபமாக இதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலோ இல்லாட்டி இன்னும் அதிகப்படியான விவரங்கள் தேவை அப்படின்னு சொன்னாலோ நம்மளோட தொலைபேசி எண் மற்றும் முகவரி முதல்ல கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் வேறொரு வகுப்பில் சந்திப்போம்.